க்ரஷுக்கு பிடிச்ச 2 டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டு லேட் ரிப்ளைஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம க்ரஷ் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கறனால அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக எப்போ பார்த்தாலும் டக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணிட்டே இருப்போம். இது எப்போயாவது பண்ணால் ஃபைன், பட் எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவாங்க, நம்மளை ரொம்ப கிராண்டராக எடுத்துக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம அம்மா வந்து நம்ம எப்போ கால் பண்ணாலும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவோம், நம்ம அம்மாவை ரொம்ப ஈஸியாக நினச்சிக்குவோம், கிராண்டராக எடுத்துக்குவோம். இது தப்பு இல்லை, நம்ம மேலே அட்ராக்ஷன் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம டக்கு ரிப்ளை பண்ணாமல் சம்டைம்ஸ் லேட்டாக ரிப்ளை பண்ணுங்கள், சம்டைம்ஸ் உங்களை பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சுக்கோங்க. இப்படி காமிச்சிங்கன்னா உங்களை ஈஸியாக நினைக்க மாட்டாங்க, உங்கள் கிராண்டராக எடுத்துக்க மாட்டாங்க, உங்கள் மேலே ஒரு நல்ல அட்ராக்ஷன் நிற்கும். செகண்டு ரியலிஸ்டிக் டெக்ஸ்ட். நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம க்ரஷ் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கனால எப்படின்னா ஜால்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் க்ரஷ் வந்து விஜய் ஃபேனா, நீ விஜய் ஃபேனா நானும் விஜய் ஃபேன், நீ அஜித் ஃபேனா நானும் அஜித் ஃபேன், உனக்கு அல்வா பிடிக்கும் எனக்கு அல்வா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜால்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். இதை அவங்க சப்கான்ஷியஸாக ஃபீல் பண்ணிடுவாங்க, உங்கள் மேலே அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் கம்மியாகும். அப்போ எப்படி பேசணும்னா ஃபஸ்ட்டு ரியலிஸ்டிக்காக பேசணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி பேசணும்.